விருதுநகர் மாவட்டம் ராசபாளையம் வட்டம் கருப்பசாமி திருக்கோவில் சுந்தரராஜபுரம்ங்க. நம்ம ஒரு இடத்துக்கு மேலே வந்துட்டோம். அந்த பாதத்துக்கு தான் ஏதாவது விறகு கொண்டு வராங்க, காட்டில் போகிறவங்க வரவங்களாம் அந்த பாறையில் நடந்து வரும்போது இந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. அதில் என்ன பயன்படுத்துவாங்க? வணக்கம் மக்களே, விருதுநகர் மாவட்டம் ராசபாளையம் வட்டம் கருப்பசாமி கோவில். ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, பெரிய குண்டாங்கல் மாதிரி இருக்கும். அது ஒரு 4 கல் தாங்கி பிடிச்சிருக்கும். இதுதாங்க அந்த கோவில். நான் சொன்ன அந்த குண்டாங்கல் இதுதான். 4 கல்லுன்னு சொன்னேன், நான் 3 தூணுக்கால் வந்து தாங்கி பிடிச்சிருக்கோம். இதுதான் அந்த குண்டாங்கல். அதுக்குள்ளே போய் நிழலுக்கு போய் உக்காந்துக்கலாம், மலைக்கும் போய் ஒதுங்கிக்கிடலாம். சாமி திருமதிலாம், சாமி திருமதிலாம், உனக்கு திருமதிலாம் கொலுவிருக்க மண்டகமா கருப்பே மண்டகமா மண்டகமா பாண்டரல திருமதிலாம், சாமி திருமதிலாம் திருமதிலாம் கொலுவிருக்க மண்டகமா கருப்பே மண்டகமா மண்டகமா. ஒரு தண்ணி சோனா இருக்குதுங்க. அந்த தண்ணியை பார்க்குறதுக்காண்டி நம்ம போகிறோம். வாங்க. மேலே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி போக முடியாது. இந்த இடத்துல வந்து போக முடியாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. இந்த இடம் பாருங்க, இது வந்து பள்ளமாக இருக்குது. இதில் வந்து நம்ம போக முடியாது. இது இந்த பாறையிலேருந்து அந்த பாறைக்கு நம்ம தாவ முடியாது. அதனால் இந்த இடத்துக்கு போகணும். அந்த பாதத்துக்கு தான் அந்த பாதையில் இறங்கி அதில் சுற்றி அப்படி நம்ம போகணும். நம்ம போக முடியாதனால அதே பாதையில் நம்ம வந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முள் முடசல் அதிகமாக இருக்குது, பாதைங்கிறதே இல்லை. நான் சொன்ன மாதிரி அப்படி கூடி சுற்றி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஆனால் இன்னொரு வட்டம் கட்டாயம் நம்ம அந்த துணையை போய் பார்க்குறோம், கட்டாயம் பார்ப்போம். உண்மையிலேயே அதில் வந்து பாதையே இல்லைங்க. அடுத்த முறை வரும்போது அந்த துணையை கட்டாயம் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் அங்கே அதை பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கட்டடம், பழமையான கட்டடம். அந்த கட்டடத்தை இன்னொரு முறை நான் காட்டுறேன். மீண்டும் இளைஞர்கள் கூட்டம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.